அண்ணாவும் நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பா பர்த்டேக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னா சட்டை வாங்கி கொடுத்தா கூட எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன் பாரு, ஒரு பேனா வாங்கி கொடுத்தா நான் பேனா ரொம்ப குண்டாக இருக்கும் பாரு, இவருக்கு என்ன தான் வாங்கி கொடுக்குறதுனே தெரியல ஒவ்வொரு பர்த்டேக்கும். சரி இந்த பர்த்டேலையாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்பாவோட மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சாருக்கு தேங்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியாவாக வந்து இந்த ஆர்ட் கேலரியும் இந்த புக்கும் காஃபி டேபிள் புக்கும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து தியாகுங்கிறவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நேற்று பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த பிக்சர்ஸை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போகும்போது அப்பா வந்து ஒரு பெரிய கபோர்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க போகிறோன்னு பயமாகவே இருந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும். நான் பர்மனெண்ட்டாக ஒரு கேலரி வைக்கணும் அண்ணாகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்போவுமே ஒரு பர்மனெண்ட் கேலரியாக எப்போ வந்தாலும் யாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நிச்சயமாக அது பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இது பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நோட் புக்ஸில் வந்து நாங்கள் சின்னதாக பார்த்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக ஸ்கேன் பண்ணி அவ்வளோ பெரிய பிக்சராக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்ட் ஸ்டைலே வேறு மாதிரி தெரியுது. நானே அந்த பெயிண்டிங்கை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 22 வயசு 24 வயசு வரைக்கும் பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஏழை மாணவனோட ரொம்ப ரொம்ப ஏழை மாணவனோட வெறித்தனம் தான் வந்து இங்கே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, இருந்த வேலைக்கு போயிருந்தால் வந்து வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். வருமானமெல்லாம் இல்லாமல் ஆத்தா மறுபடியும் காட்டுக்கு போய் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அப்போது அந்த வயசில் அவங்க அனுப்பிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமாக அப்பா வெறித்தனமாக பண்ண ஓவியங்கள் தான் வந்து இன்றைக்கி ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்றைக்கி வந்து மகாபாரதம் பேசுனேன், அது மீடியா தானே உங்களுக்கு 80 கண்ட்ரி கேட்ட விஜய் உண்மையாக சொல்லுங்கள் என்ன பண்ணிங்கன்னா 80 கண்ட்ரி உலகத்தில் 80 நாடுகள் இங்கே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு மால்தீவ் பக்கத்தில் இருக்கான் வெறும் ஐலாண்டு, அந்த அங்கே தமிழ் பேசுகிறான்னு அங்கேயும் மகாபாரதம் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. இப்படி அதாவது 50 வருஷம் 100 வருஷம் மேடையில் பேசுனவங்களா இருக்கிறான், 5000 மேடை ஏறி பேசுனவங்களா இருக்கிறாங்க. நான் பேசுனது இந்த 10 ஆண்டுகளில் 24 மீட்டிங் கூட இல்லை. நான் பேசுகிற 14 உரைகள் தான். 14 உரைகளும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. 14 10 தான் இன்றைக்கி அனைவன் சாயங்காலம் அனைவன் 3 கணக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14 10 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ பின்னாடி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூர்யா கார்த்தி குடும்பத்தை குழந்தை கூட்டிகிட்டு போய் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா 15,000 வருது. சத்தியமாக குறையாது. இந்த ஹோட்டலாம் இன்னும் ஜாஸ்தி வருங்க, இன்னும் ஜாஸ்தி வரும். ஒரு 8 குழந்தைய சாப்பிட்டீங்கன்னா 15,000 வரும். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து இருக்கிற தண்ணியை குடிச்சு ரோட்டை படுத்து குழாயில் வடி குடிச்சிட்டு நான் 7 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை 7,500 ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பிறவியில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஓவியங்கள் பின்னாடி வச்சுக்கிங்களேன், நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்கிறேன். நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன், நேற்று கூட பார்த்துருப்பீங்க, பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். இது கர்வத்தோடு சொல்லுகின்றேன். இங்கே எல்லாம் இங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, மீடியா ஆட்கள் இருக்கீங்க, கர்வத்தோடு பெருமையோடு சொல்லுகின்றேன். 24 வயசில் முடிச்சுட்டேன்யா. பின்னாடி இருக்கிற படங்கள்லாம் 24 வயதுக்குள் முடித்து விட்டேன். ஒரு 16 வயசில் ஆரம்பித்து 24 வயதுக்குள் இந்த தரத்தில் இது என்ன தரம் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் மிகச்சிறந்த ஓவியம் சொல்ல மாட்டேன். ஒரு தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த தரம் என்று நீ முடிவு பண்ணால் இந்த தரத்தில் இந்த பேட்டர்னில் 24 வயதுக்குள் வரைந்த 10 பேர் நீங்கள் சொல்ல முடியாது. 50 வருஷம் ஆகி போச்சு. 10 மாணவர்களே நீங்கள் இந்த மாதிரி பையன் பார்க்க முடியாதுன்னா அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள் மணியும் சொன்னால் வாழ்நாள் பூரா நீ வரைய வேண்டியது பூரா 6 வருஷம் வரைஞ்சி முடிச்சுட்டு போச்சிங்களா சார்னு கேட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. வாழ்நாள் பூரா வரைய வேண்டிய விஷயத்தை 6 வருஷத்துலேயே முடிச்சுட்டு போயிட்டீங்களா சார் அப்படின்னா என்ன வேடிக்கைன்னா, இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ மணியம் செல்வன் இருக்காரு, ஜெயராஜ் இருக்கார், கோகுல் சார் இருந்தார். ஒரு ஆள் வந்து எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்து கொடு. ஒரு 1000 பென்சில் ஸ்கெட்சில் 1500 இருக்குது. ஒரு 25 நோட்டு இருக்குது. மொத்தம் 25 நோட்டுக்கு பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது. வகுப்பில் வந்து இப்போ நியூடு மால் கிண்டல் பண்ணானே, டேய் இதா உன்னை பேசிக்கிறேன் வா நிற்கிறேன் ஓகே போயில. அந்த மாதிரி வந்து அழகான படங்களும் உண்டு, ஒரிஜினல் மாடலும் உண்டு. அதில் வந்து ஒரு 200 படம் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் வரைஞ்சி ஒரு 200 இருக்குது. இத்தனையையும் புதையல் மாதிரி உள்ளிருந்து திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் இந்த அளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விசுவம் அடிக்க வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே மீடியா தானையா. இப்போ இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களோட கையெடுத்து கும்பிட்றேன். அப்பாவோட லைஃப் ஜேர்னி, சினிமாவில் இருந்த ஜேர்னியை வந்து இன்னொரு புக்கை காஃபி டேபிள் புக்காக வெறும் ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டுமே. அப்பா கிட்ட வந்து ஃபில்மி சார்ந்தன் சாருக்கு அப்புறமா அதிகமாக ஃபோட்டோ இருக்கிறது அப்பா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை ஃபோட்டோ கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. என்னோட காலேஜ் ஃபோட்டோஸ் கூட அப்பப்போ காணணும். அப்பாட்ட கேட்டால் அங்கே இந்த 4வது கபோர்டில் வந்து கீழே 10வது ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் புக்கு கூட அப்பா தான் பத்திரமா வச்சுருக்காங்க.
ஸோ அதையும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அத்தனை வருஷத்து ரெக்கார்டு ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு புக்கில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த 2 புக்கும் இந்த வருஷம் பண்ண முடிஞ்சது. அண்ட் எவ்ரி 6 இயர்ஸ் இல்லாட்டி எவ்ரி 15 இயர்ஸ் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ட்டு மாலதி மேம் அழகாக எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டைரக்டர் ஆகலாம், இல்லாட்டி அதை சார்ந்த ஒரு ரைட்டராக இருக்கலாம். பட் வேறு ஃபீல்டு வந்து அப்போ எப்பவுமே சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஒரேட்டராக இருந்திருக்காங்க, ரைட்டராக இருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி ரேர். பைல்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுங்கள் வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி போட்டுட்ருக்கோம், அவர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய போட்டி போட்டுருக்கோம். இந்த ஒரு நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு மேடை பேச்சாவோ ஒரு ஃபார்முலா ஆக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படவே இல்லை. இந்த ஒரு பகிர்தல், ஸ்டேஜில் இருந்த பகிர்தல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, கோஸ்டார்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய மற்ற சினிமா ஆட்களுக்கும் வந்து நிச்சயமாக இது போய் சேரும். மறுபடியும் இந்த உறவுகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. இது வந்து ஒரு பத்திரிகைக்காரங்கள் உறவு, ஒரு ப்ரொஃபஷனல் உறவை தாண்டி இது வந்து ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பாடமாக நான் அதை பார்க்குறேன். வீசும் காற்று ஓய்வை தேடி எங்கே போகும், பூக்கள் பேசவாயிருந்தால் என்ன பேசும், மாலை நேரம் பறவை கூட்டம் கூட்டை தேடும், பறவை போனால் பறவை கூடு யாரை தேடும்.